நைட்டு 1 மணிக்கு ஒரு அமானுஷமான ரோட்ல யாராச்சும் உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டா நீங்க உங்களுக்கு லிஃப்ட் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விக்டருக்கு வயசு 24. தினமும் அவன் சரியா 9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரே ஒரு ரோடு வழியா தான் வீட்டுக்கு கிளம்புவான். ஆனா எப்பொழுது போற ரோடு அன்னைக்கு பிளாக் ஆயிருந்துச்சு. அதுல ஏதோ ரிப்பேர்ஸ் ஒர்க் நடக்குது. அதனால அவன் வேற ரோடு தான் எடுக்கணும். அந்த ரோடு அவனுக்காகவே அன்னைக்கு காத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆஃபீஸ் லேட் ஆயிடுச்சு. காரும் ரிப்பேர் ஆயிடுச்சு. கிளம்பும் போது சரியா மணி 1. வழக்கமான ரோடு மூடப்பட்டிருந்திருக்கிறதுனால வேற ரோடு எடுக்கிறான். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பாழடைஞ்சு யாருமே இப்பொழுதைக்கு இல்லாத கைவிடப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. விளக்குகள் எரியல, காற்று கூட வேகமா அடிச்சது. அதை கடந்து போகும்போது காப்பாத்துங்க, ஊசி போடுங்க, எனக்கு மாத்திரை தாங்கன்று நிறைய குரல் ஒரே நேரத்துல விக்டர் காதுகிட்ட ஒலிக்குது. அவன் காரோட விண்டோவை மூடிட்டான். 3 நாளும் அந்த சத்தம் அவன் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா அவன் அந்த இடத்த பார்க்கவே ரொம்ப பயந்தான். அடுத்த நாள் காலையில அவன் வீட்டுல இருந்து அவன் ஆஃபீஸ் கிளம்புறான். ஆனா காலையில அந்த ரோடு ரொம்பவே அமைதியா இருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரி எப்பொழுதும் போல பிரகாசமா இருக்கு. அவன் ஆஃபீஸ் போயிடுறான். அடுத்த நாள் மணி 9. அப்பயும் அந்த ஹாஸ்பிட்டல்ல அதே குரல்கள் கேட்குது.